டாஸ்மாக் முறைகேடு மூலம் கிடைத்த கோடிகள் தற்போது மிகப்பெரிய சிக்கலை திமுகவுக்கு ஏற்படுத்தி இருப்பதாக தகவலானது வெளியாகியிருக்கிறது. தமிழ்நாடு டாஸ்மாக் நிர்வாகத்தில் நடந்த ரூபாய் 1000 கோடிக்கும் அதிகமான ஊழல் தற்போது திமுகவினுடைய அரசியல்வாதிகள், அரசு அதிகாரிகள், தனியார் நிறுவனங்கள் கைகோர்த்து மிகப்பெரிய நிதியை சுருட்டியதாகவும் தகவலானது வெளியாகியிருக்கிறது. இடி விசாரணைகள் பல தகவல்கள் அம்பலமாகி இருக்கக்கூடிய சூழலில் குறிப்பாக திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன், உதயநிதி ஸ்டாலினின் நண்பர் ரத்தீஷ் ஆகியோருக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை சோதனையானது தீவிரப்படுத்தப்பட்டு வருகிறது. ஒப்பந்த மதிப்பில் 10 முதல் 20% தொகையை மது ஆலைகள் திமுகவுக்கு கட்சி நிதியாக வழங்கியதாக இடி விசாரணையில் தகவலானது வெளியாகி இருக்கிறது. கட்சி நிதியை கையாண்டதாக கூறப்படும் ஆகாஷ் பாஸ்கர் மற்றும் ரத்தீஷ் ஆகியோருக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை விசாரணையை தீவிரப்படுத்தி இருக்கிறது. இடி விசாரணையில் அரசியல் தொடர்புகள் பற்றிய தகவல்கள் அம்பலமானதால் திமுக முக்கிய புள்ளிகள் கலக்கமடைந்திருப்பதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. இது குறித்த தன்னுடைய பார்வையை வழங்குவதற்காக இது குறித்த கூடுதல் பார்வையினை இதனுடைய கருத்துக்களை வழங்குவதற்காக எஸ்.ஆர். சேகர், பாஜகவுடைய மாநில பொருளாளர் நம்முடன் இணைகிறார். சார் வணக்கம். இந்த தமிழ்நாடு டாஸ்மாக் அமலாக்கத்தினுடைய விசாரணைகளை திமுகவுக்கு இன்னும் பல சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இது குறித்து உங்களுடைய பார்வையை நீங்கள் வழங்கலாம். டாஸ்மாக் திமுகவை பொறுத்த மட்டும் ஒரு பணம் காய்க்கும் மரம், பொன்முட்டையிடும் வாத்து. அதனாலதான் அதுல ஏற்கனவே அனுபவமிக்க அதிமுக ஆட்சியிலேயே அனுபவமிக்க செந்தில் பாலாஜிய அரசியல் ரீதியா ஒருத்தருக்கு ஒருத்தர் சேர வாரி இறைச்சிக்கிட்டாலும் மறுபடியும் கூப்பிட்டு வச்சு அதே அமைச்சர் அவர் கொடுத்து கரெக்டா காசு சிந்தாமல் சிதறாமல் இவங்களுக்கு வந்து சேர்றதுக்காக போட்டாங்க. அதற்கு அப்புறம் கூட இது சின்ன அரசியல் பின்னணி நான் சொல்வதற்கு காரணம் டாஸ்மாக் எப்படிப்பட்டங்கிறது நம்மளுடைய தமிழ் ஜனம் நேயர்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக. அதற்கு அப்புறமும் கூட அந்த அறிவாலயம் குடும்பத்துக்கு விசுவாசமான முத்துசாமியை மறுபடியும் போட்டிருக்காங்க. அதனால அது எவ்வளவு தூரத்துக்கு இம்பார்ட்டன்ட் பணம் காய்க்கும் மரம்ங்கிறத மக்களுக்கு சொல்றதுக்காக சொன்னேன் நான். இப்ப முதல் இடியில 1000 கோடி ரூபாய் இதுல வருமான இழப்பு ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி முதல் இடி தோணுது. அப்புறம் கோர்ட்டுல கேஸ் எல்லாம் போட்டு இதை தாமதப்படுத்தினாங்க. இப்ப ரெண்டாவது சாதாரணமா இதே மாதிரி புலன் விசாரணைகள்ல முதல்ல கிடைக்கக்கூடிய ஆதாரங்களை வச்சு மறுபடியும் ரெண்டாவது தடவை ப்ரூவ் பண்ணுவாங்க. அதுல விசாரிக்கும் போது அதனுடைய கிளை மறுபடியும் ஏதாவது கிடைக்கும், அதை வச்சு விசாரணை பண்ணுவாங்க. இப்ப ரெண்டாவது வலுவானதாக கிடைத்திருக்கிறது. திமுக குடும்பத்துக்கு மிக நெருக்கமானவர்கள், ஸ்டாலினோட மிக நெருக்கமானவர்களுக்கு கிடைச்சிருக்கு. இது அவங்கள சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு கிடைச்சிருக்கு. அதனால இந்த முறை திமுக இதுல தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு மிக குறைவாகத்தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம திமுக கட்சிக்கே இதுல இருந்து டொனேஷன் போயிருக்கிறதாகவும் ஒரு செய்தி வருகிறது. அதுவும் இவங்க இதுல இவர்கள் மாட்டுவதற்கு இதே மாதிரியாக டொனேஷன்ல இருந்து எக்ஸம்ஷன் வாங்கி டொனேஷன் கொடுத்துருக்காங்கிற அந்த பங்களிப்பை இவர்கள் சாதாரணமாக தட்டி கழித்து விட முடியாது. நாங்க இங்க இருந்து டொனேஷன் வாங்கினு சொல்லி சாதாரணமாக தட்டி கழித்து விட முடியாது. அதற்கும் இவர்கள் பதில் சொல்லி ஆக வேண்டும். எனவே ஒரு கிடுக்கி புடின்னு சொல்லுவாங்க, பல்வேறு முகங்களிலிருந்து பல்வேறு டைரக்ஷன்ல இருந்து இரண்டாவது விசாரணையில திமுகவின் மேல்மட்ட அந்த குடும்பத்துக்கு ஒட்டியவர்கள் அவர்கள் சம்பந்தப்பட்ட ஆதாரங்கள் கிடைச்சு அவர்கள் அதுல சிக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அவர்கள் சிக்குவார்கள். அதனால இந்த இரண்டாவது இடியினுடைய விசாரணை திமுகவுக்கு அநேகமாக ஒரு பலத்த அடியாக இருக்கும். அதை மறுப்பதற்காக எப்போதும் திமுக பாணியில் அமைச்சர்கள் இது அரசியல் ரீதியான காழ்ப்புணர்வு அந்த மாதிரி எல்லாம் பேசியிருக்காங்க. அது எப்போதும் அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் வசனங்கள். அந்த வசனங்கள் இப்ப மக்கள்கிட்ட எடுபடாது. அதனால இந்த முறை இந்த இரண்டாவது விசாரணையில திமுகவினுடைய நமக்கு கிடைத்த தகவலுடைய பிரகாரம் திமுகவினுடைய முதல் வட்ட உறவு முறைகள் கைது செய்யப்படுவார்கள் அல்லது
சிக்குவார்கள் என்பதுதான் நமக்கு கிடைத்த தகவல். சார், இணைப்புல இணைந்து உங்களுடைய பார்வையை வழங்கியமைக்க மிக்க நன்றி. டாஸ்மாக் ஊழலில் பல்வேறு விவகாரங்கள் சிக்கியிருப்பதாக அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாடு டாஸ்மாக் நிர்வாகத்தில் நடந்த ரூபாய் 1000 கோடிக்கும் அதிகமான ஊழல் தொடர்பாக அமலாக்கத்துறை தீவிர விசாரணையானது மேற்கொண்டு வருகிறது. அரசியல்வாதிகள், அரசு அதிகாரிகள் மற்றும் தனியார் நிறுவனங்கள் கைகோர்த்து மிக பெரும் நிதியை சுருட்டியதாக தகவலானது வெளிவந்திருக்கிறது. திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன், உதயநிதி ஸ்டாலினின் நண்பர் ரதீஷ் ஆகியோருக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை மேற்கொண்டு வருகிறது. மேலும் இதுகுறித்து இதனுடைய பார்வையினை வழங்குவதற்காக அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் செம்மலை நம்முடன் இணைந்திருக்கிறார். ஐயா வணக்கம். திமுக கட்சிக்குமானது ஒரு பங்கு சென்று இருக்கு, கட்சி நிதி வழங்கப்பட்டிருக்கு இந்த ஊழல்ல அப்படின்னு சொல்லப்படுது. இதை எப்படி பாக்குறீங்க? எதன் மூலம் கிடைத்த பணம் எங்கு சென்றிருக்கிறது, எந்த கட்சிக்கு சென்றிருக்கிறது என்பதையெல்லாம் இப்பொழுது நானோ நீங்களோ சொல்ல முடியாது. அது விசாரணையின் முடிவில் தான் தெரியும். இருந்தாலும் அரசு நிறுவனமான டாஸ்மாக் நிறுவனத்தில் ஊழல் முறைகேடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன என்பது கடந்த சில மாதங்களாகவே பேசப்படுகிற உண்மை செய்தியாக இருந்து வருவதை நாம் நன்றாக அறிவோம். அந்த அடிப்படையில் தான் டாஸ்மாக் நிறுவனத்திற்கு மதுபான ஆலைகளிலிருந்து சில்லறை கடைகளுக்கே நேரடியாக மதுபான பாட்டில்கள் விநியோகிக்கப்படுகின்றன. அது அரசனுடைய கணக்குக்கு வருவதில்லை. அந்த விற்பனை அரசு கருவூலங்களுக்கு வருவதில்லை. எனவே பல முறைகேடுகள், பல விதிமுறை மீறல்கள் எல்லாம் அந்த விற்பனையில், அந்த டாஸ்மாக் நிறுவனத்திற்கு மதுபானங்கள் விநியோகிப்பதிலே நடைபெற்று வருகின்றன என்பதெல்லாம் ஒரு புகாராக சொல்லப்பட்டு வந்ததன் காரணமாகத்தான் அமலாக்கத்துறை அதிலே தீவிரம் காட்டி 1000 கோடி அளவிற்கு ஊழல் நடந்திருக்கிறது என்று வெளிச்சத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். அது அப்போதைய தகவல். இப்பொழுது அதிலே மேலும் என்னென்ன ஆதாரங்கள் கிடைத்திருக்கின்றன, எவ்வளவு ஊழல் நடைபெற்றிருக்கிறது, என்னென்ன முறைகேடுகள் நடைபெற்றிருக்கிறது, என்னென்ன விதிமீறல்கள் நடைபெற்றிருக்கிறது என்பதெல்லாம் இடி விசாரணையில் தான் தெரியும். ஆக அமலாக்கத்துறைக்கு விசாரணைக்கு பிறகு அந்த முறையீட்டின் மூலமாக பணம் பரிமாற்றம் எங்கெங்கு யார் யார் கைக்கு சென்றது, அந்த பணம் யார் மூலமாக யாருக்கு வந்து சேர்ந்தது, எந்த நிறுவனத்திற்கு வந்து சேர்ந்தது, எந்த தொழிலுக்காக அந்த பணம் முதலீடு செய்யப்பட்டது என்பதெல்லாம் நிச்சயமாக விசாரணையில் தெரிய வரும். அதனால்தான் இந்த புகார் சம்பந்தப்பட்ட இடங்களிலே இப்பொழுது ரைடு வருகிறது. எனவே ஒரு இடத்தில் அல்ல, இது ஒரு செயின் போல யார் யாருக்கு தொடர்பு, பணப்பரிமாற்றம் யார் யாருக்கு செய்யப்பட்டு இருக்கிறது, அந்த பணம் எந்தெந்த தொழிலுக்கு எந்தெந்த காரியத்திற்கு பயன்பட்டிருக்கிறது, கட்சிக்கு பயன்பட்டதா அல்லது கட்சி நிர்வாகிகள் நடத்துகிற தொழிலுக்கு அது முதலீடாக செய்யப்பட்டதா என்பதெல்லாம் தீவிரமாக விசாரணை செய்தால்தான் அமலாக்கத்துறையின் மூலமாக வெளிவரும். எனவே இப்பொழுது விசாரணையில் இருப்பதை பற்றி நாம் யார் மீதும் எந்த குற்றத்தையும் சொல்ல முடியாத நிலையில் தான் நாம் இருக்கிறோம். இருந்தாலும் உண்மை நிச்சயமாக வெளிச்சத்திற்கு வரும். அப்பொழுது இது யார் யாருக்கு சம்பந்தம் இருக்கிறது, யார் யாருக்கு பங்கு போயிருக்கிறது, யார் யார் இதில் சம்பந்தப்பட்டு இருக்கிறார்கள், மேலிடம் கீழிடம் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். மேலிடத்திலே சம்பந்தப்பட்டவர்கள் யார், அதற்கு தொடர்புடையவர்கள் யார், நண்பர்கள் யார், தம்பிகள் யார் என்ற விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது யூகமாக சொல்லப்பட்டு வந்தாலும் நிச்சயமாக உண்மை வெளிச்சத்துக்கு வரும். என்னதான் இருந்தாலும் அரசாங்க
பணத்தை முறைகேடு மூலமாக, ஊழல் மூலமாக சொந்தமாக்கிக் கொள்வதோ அல்லது அந்த பணத்தை கையாடுவதோ இது உண்மையிலேயே மிகப்பெரிய குற்றம். அப்படி குற்றம் செய்தவர்கள் யாரும் நிச்சயமாக தப்பிக்க முடியாது. இதிலெல்லாம் அரசியலுக்காக இப்படியெல்லாம் நடக்கிறது என்பது என்று சாதாரணமாகவும் இதை நாம் விட்டுவிட முடியாது. எனவே உப்பை தின்றவன் தண்ணீர் குடித்துத்தான் ஆக வேண்டும் என்பதைப் போல குற்றம் யார் செய்தாலும் அதை மறைமுகமாக செய்தால் கூட என்றைக்காவது அது வெளிச்சத்துக்கு வந்துதான் ஆகும், வெளியில் வந்துதான் ஆகும். எனவே அந்த முறையிலே இப்பொழுது ரெய்டு நடைபெற்று வருகிற விஷயங்கள், இடங்கள், அதே போல அந்த ரெய்டின் மூலமாக என்னென்ன யார் யார் சம்பந்தப்பட்டிருக்கார் என்பதெல்லாம் நிச்சயமாக விசாரணையிலே தெரிய வரும். அப்படி யார் செய்தாலும் அது சட்டப்படி குற்றம்தான். அதுவும் அரசாங்க கருவூலத்திற்கு போகிற பணத்தை தாங்கள் சொந்தமாக்கிக் கொள்வது எந்த வகையிலும் நியாயப்படுத்த முடியாது. எனவே இதுவெல்லாம் நிச்சயமாக வெளிச்சத்துக்கு வரும். அமலாக்கத்துறையிலே தீவிரம் காட்டுவதை பார்த்தால் நாம் இப்பொழுது தெரிந்து கொள்வதை விட, தெரிந்து வைத்திருப்பதை விட இன்னும் பல அதிர்ச்சி அளிக்கக்கூடிய செய்திகள் எல்லாம் வெளிவரும் என்றுதான் பத்திரிகைகள், ஊடகங்கள் எழுதுகின்றன. எது எப்படி இருந்தாலும் குற்றங்கள் களையப்பட வேண்டும், ஊழல் ஒழிக்கப்பட வேண்டும், முறைகேடுகள் தவிர்க்கப்பட வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் அரசு நிறுவனமானாலும் சரி அல்லது பொதுத்துறை நிறுவனமானாலும் சரி அங்கே எந்த தவறுக்கும் இடமில்லாமல் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இப்ப இந்த டாஸ்மாக் பிரச்சனை பூதாகரமாக கிளம்பி இருப்பதை நாம் நன்றாக அறிவோம். எனவே உண்மை வெளிவருகிற வரை நாம் காத்திருந்துதான் பார்க்க வேண்டும். எது எப்படி இருந்தாலும் இந்த முறைகேடுகள், ஊழல்கள் இதெல்லாம் நிச்சயமாக களையப்பட வேண்டும். அதற்கு அரசாங்கம் பொறுப்பாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஐயா, இணைப்புல இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்கு மிக்க நன்றி. டாஸ்மாக் ஊழலில் கட்சி நிதி இடம்பெற்று இருப்பதாக பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. டாஸ்மாக் நிர்வாகத்தில் நடந்த ரூபாய் 1000 கோடிக்கும் அதிகமான ஊழல் தொடர்பாக அமலாக்கத்துறை தீவிர விசாரணையானது மேற்கொண்டு வருகிறது. இதில் குறிப்பாக அரசியல்வாதிகள், அரசு அதிகாரிகள், தனியார் நிறுவனங்கள் கைகோர்த்து மிக பெரும் நிதியை சுருட்டி இருப்பதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இது குறித்த விரிவான தகவல்களை வழங்குவதற்காக தலைமை செய்தியாளர் விக்னேஷ் இணைகிறார். விக்னேஷ், டெல்லியில் நடந்த மதுபான கொள்கை முறைகேடு போன்ற தமிழக டாஸ்மாகிலும் முறைகேடு நடந்ததாக கூறப்படுகிறது. இதன் பின்னணி என்ன? தமிழக அரசியலிலும் இந்த டாஸ்மாக் முறைகேடு பல மாற்றங்களுக்கு பிள்ளையார் சொல்லி போடுமா? உச்ச பதவியில் இருப்பவர்கள் கைது செய்யப்படுவார்களா? வணக்கம் விக்னேஷ், நீங்கள் குறிப்பிட்டது போலவே நாட்டையே மிகப்பெரிய அளவில் ஒழுக்கக்கூடிய அளவில் டெல்லி மதுபான ஊழல் இடம்பெற்றிருந்தது. குறிப்பாக டெல்லி மதுபான ஊழலால் 2000 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டிருந்ததை கருத்தில் கொண்டு அந்த மாநிலத்தினுடைய டெல்லியினுடைய துணை முதலமைச்சர், அதன் தொடர்ச்சியாக முதலமைச்சராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் ஆகியோர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக அதே வழக்கில் தெலுங்கானாவினுடைய முதலமைச்சராக இருந்த சந்திரசேகர் ராவினுடைய மகள், அப்போது நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த கவிதா ராவும் அதே வழக்கில் கைது செய்யப்பட்டிருந்தார். அது மட்டுமல்ல, சத்தீஸ்கரிலும் இதே மதுபான ஊழல் என்பது எதிரொலித்தது. அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அளவுக்கு கைது செய்யக்கூடிய சூழலும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அண்மையில் கூட ஆந்திராவில் கடந்த ஜெகன்மோகன் ரெட்டி தலைமையிலான
ஆட்சி காலத்தில் மதுபான ஊழல் நடைபெற்றிருப்பதும் கண்டறியப்பட்டிருக்கிறது. சிறப்பு புலனாய்வு குழு முதலமைச்சரையும் நெருங்கிக் கொண்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. அரசு அதிகாரிகள் உட்பட அந்த ஜெகன்மோகன் ரெட்டி தலைமையிலான ஆட்சி காலத்தில் மிகப்பெரிய அளவில் இந்த மதுபான ஊழல் நடைபெற்றிருப்பதும் கண்டறியப்பட்டிருக்கிறது. டெல்லி, சத்தீஸ்கர், ஆந்திராவை தொடர்ந்து தமிழகத்திலும் தற்போது மிகப்பெரிய அளவிலான மதுபான ஊழல் நடைபெற்றிருப்பது கிட்டத்தட்ட அமலாக்கத்துறையின் மூலமாக உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக அமலாக்கத்துறை நடத்திய சோதனையின் அடிப்படையில் மதுபான ஊழல் மற்றும் முறைகேடு என்பது 1000 கோடி ரூபாய்க்கும் அதிகமான அளவில் நடைபெற்றிருப்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. அந்த விசாரணையின் அடிப்படையிலேயே தற்போது பல்வேறு இடங்களில் இந்த விசாரணை என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன், உதயநிதி மற்றும் அன்பில் மகேஷுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய ரத்தீஷ் உள்ளிட்ட பல இடங்களில் இந்த சோதனை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக அமலாக்கத்துறையினுடைய சோதனை வட்டத்தில் முழுமையாக டாஸ்மாக் நிர்வாகத்தினுடைய இயக்குனர் விசாகன் கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறார். கடந்த 2 தினங்களாக அவரிடம் நடைபெற்ற விசாரணையில் பல்வேறு வாக்குமூலங்கள் பெறப்பட்டிருப்பதாகவும் முதற்கட்ட தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. டாஸ்மாக் நிர்வாக இயக்குனர் விசாகன் மற்றும் ஆகாஷ் பாஸ்கரன் ஆகியோருக்கு சொந்தமான இடங்களில் நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய இந்த சோதனையின் அடிப்படையில் டாஸ்மாக் நிர்வாகத்தின் மூலமாக நடைபெற்ற இந்த ஊழல் மற்றும் முறைகேடுகளில் பெரும்பாலான தொகை திமுகவினுடைய கட்சி நிதிக்கு வழங்கப்பட்டிருப்பதும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அது யார் மூலமாக வழங்கப்பட்டது, யார் மூலமாக அந்த கட்சிக்கு சென்றது உள்ளிட்ட பல்வேறு விசாரணைகளை தீவிரமாக அமலாக்கத்துறை பல்வேறு கட்ட விசாரணைகளை தற்போது மேற்கொண்டிருக்கிறது. நீங்கள் குறிப்பிட்டதை போல டெல்லியை போலவே தமிழகத்திலும் மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த மதுபான ஊழல் அமைந்திருப்பதாக பல்வேறு அரசியல் விமர்சகர்கள் நமக்கு முன்பாக பேசிய தொலைபேசி வாயிலாக தெரிவித்த அரசியல் கட்சி தலைவர்களும் அந்த கருத்தையே பகிர்ந்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இந்த விசாரணை மேலும் விரிவடையக்கூடிய பட்சத்தில் திமுகவினுடைய உச்சமாக இருக்கக்கூடிய பல்வேறு தலைவர்கள், திமுக அரசினுடைய உச்சத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு தலைவர்களும் இதில் சம்பந்தப்பட்டிருக்கலாம் என்ற ஒரு கோணத்திலேயே அமலாக்கத்துறை விசாரணையை தீவிரப்படுத்தி இருக்கிறது, விரிவுபடுத்தி இருக்கிறது. இந்த விரிவுபடுத்தப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் திமுகவினுடைய உச்ச தலைவர்கள் அதில் தொடர்பு இருப்பதற்கான ஆதாரங்கள் கிடைக்கும் பட்சத்தில் அவர்களையும் கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் தொடங்கும் என்ற ஒரு முதற்கட்ட தகவலும் தற்போது கிடைக்கப்பட்டிருக்கிறது. விக்னேஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ்.